கடன் வாங்கினாலே கெட்டவன், அதை வாங்கிட்டு லைஃப்பில் நிம்மதியாக இருக்கவே முடியாதுன்னு நிறையா பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக அது ஒரு மித்து. என்னன்னு சொல்கிறேன், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தான் 2 விஷயம் இருக்குது. ஒன்று குட் டெட் அண்ட் பேட் டெட்னு இருக்குது. குட் டெட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை காலேஜுக்கு, அதுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் எடுத்தோம்னா அது குட் டெட். அதே மாதிரி நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதுக்கு எங்கிட்ட காசு இல்லை, அதனால் லோன் எடுக்க போகிறேன்னா அதுவும் ஒரு குட் டெட் தான். அண்ட் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது நம்மள்ட்ட 50 lakhs 1 crore காசு இருக்காது, அதுக்காகவும் ஹோம் லோன் போடுவோம். ஸோ அதுவுமே ஒரு குட் டெட்னே சொல்லலாம். பேட் டெட்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட் கார்டு, நம்ம எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு அதில் ஹை இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம். அதே மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட்டில் பர்சனல் லோன் வாங்குறது. அப்புறம் இப்போலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு பர்சனல் லோன்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் ஒரு கண்ட்ரி நம்ம விசிட் பண்ணோம்னா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி இஎம்ஐயாக பே பண்ணிக்கங்கலாம் சொல்கிறாங்க. சொல்லலாம் டெஃபினட்டாக பேட் டெட் உங்கள் லைஃபையே அதுதான் அழிச்சிடும். நீங்கள் தான் எது குட் டெட் எது பேட் டெட்னு சொல்லி பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். அண்ட் அதிகமாக எது கேட்டாலும் என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்னு சொல்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்ருங்க. பாய்.